சட்டமன்றத்தில் ஸ்டாலின் குறித்து விமர்சனம் செய்யும் விதமாக முதலமைச்சர் விஜய் நடந்து கொண்டதாக செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தாவேக கூட்டணியில் காங்கிரஸ் இணைவதற்கு மிக முக்கிய பங்காற்றிய மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது இது பற்றி ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று, வரவேற்கத்தக்கது, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை மீது பல புகார்கள் கட்சியினரிடம் வந்தன. அது மட்டுமல்ல, கட்சி சரியான முடிவு தேர்தல் கூட்டணியில் சரியான முடிவெடுக்க தவறியதற்கு அப்போதைய தலைமை காரணம் அப்படிங்கிற ஒரு புகாரும் குற்றச்சாட்டும் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம், இது அரசியல் பார்வை. ஆனால் இப்போது வந்திருக்கிற மாணிக்கம் தாக்கூர் எம்பியும் நல்ல கேண்டிடேட் தான், அவர் சரியான தலைவர் தான். காரணம், அவர் இளைஞர், நல்லா உழைக்கக்கூடியவர், கமிட்மெண்ட் உண்டு அவருக்கு. இதை விட எனக்கு முக்கியமானது, கட்சியில தலைமை நியமனம் என்கிற நிலைமை மாற்றப்பட வேண்டும். கட்சியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த நிலையை இப்ப காங்கிரஸ் கட்சி எப்போது கொண்டு வருது? உள்கட்சி ஜனநாயகத்தை அந்த கட்சி எப்போது கடைபிடிக்க போகிறது? இன்னமும் மேலிடம் சொன்னாதான் கேட்கணும் என்கிற ஒரு நிலைமை, கள நிலவரம் தெரியாம செயல்படுவது, இதெல்லாமே சரியில்லை. ஆனாலும் புதிய தலைவராக வந்திருக்கிற மாணிக்கம் தாக்கூருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.